அன்அப்ரூவ்ட் லேண்டை வாங்கிட்டீங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு கத்திக்கு மேலே நிற்கிற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் என்றைக்கு வேணாலும் அந்த அன்அப்ரூவ்டு சரியாக பிளான் வாங்காமல் கட்டப்பட்ட பில்டிங்கை எப்போ வேணால் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், டெமாலிஷன் பண்ணலாம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருந்ததுன்னா நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் இருக்குது. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாதி தான் கட்ட அளவுடு 1.5. ஆனால் இங்கே இருக்கிற பில்டிங்லாம் பாருங்கள், ஒவ்வொரு பில்டிங்கும் 3 மாடி 4 மாடி உட்காந்துட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ அது வயலேஷன். இந்த பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் கட்டுறதை பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகளை ஒட்டி தான் கட்டுறாங்க. அந்த நீர்நிலைகளை ஒட்டி கட்டுறவங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்ன்றதை அந்த வாங்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கி கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த பில்டிங்லாம் கரெக்டாக பக்காவாக கட்டி முறைப்படி கட்டியிருக்கோம், கரெக்டாக கட்டியிருக்கோம்னு சொல்லி அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்றதையும் கேட்டுவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அது யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் பக்கத்து வீட்டில் சில இடங்கள்லாம் அவன் போட்டிக்கு அவன் வந்து வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சி அப்படி தான் போகிறவங்க மாட்டிக்கிறாங்க. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ ஃப்ளாட்ஸ் வாங்குறோம். இப்போ நிறைய அப்படி தானே சார் ஆயிடுச்சு, மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வாங்கும்போது ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்க மெயினாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? ஃப்ளாட் வாங்குறாங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுக்குள்ளே இப்போ இன்றைக்கெலாம் வந்து பெரிய அந்த கேட்டட் கம்யூனிட்டி அப்புறம் அந்த இது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியாவை தான் டெவலப் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. நாங்கள் இதில் வந்து 100 விதமான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரோம், 200 விதமான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரோன்றதெல்லாம் கொண்டாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதில் பார்த்துட்டு ஆஹா ரொம்ப வசதியான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே உளுந்துடுறாங்க. உள்ளே உளுந்தவங்களுக்கு என்ன கஷ்டங்களை பண்ணுறாங்கன்றதை முதல்ல நம்ம வந்து அவங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய இடத்துல கேட்டட் கம்யூனிட்டி 1500 ஃப்ளாட் இருக்குது சார், அதை நீங்கள் வாங்கினா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை வாங்கினவங்ககிட்ட போய் அவங்க அங்கே இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட போய் என்ன சார் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ கூட கிட்டத்தட்ட குளத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 1500 3500 வீடோ இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட இடம் கோயில் நிலமா. இப்போ அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அந்த இடத்த வந்து 0 வேல்யூ பண்ணுவோம். கவர்மெண்ட்டை பொறுத்தவரை 0 வேல்யூ. இப்போ வாங்கினவங்களாம் வாங்கிட்டாங்க, விற்றவனா விற்றுட்டு கம்பெனி விற்றுட்டு போயிட்டாங்க. இப்போ போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து விற்கவும் முடியாது, இன்னொருத்தன் அவன்கிட்ட வாங்கவும் முடியாது, இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலான்ற மாதிரி. அப்படி கிடையாது. இப்போ அது பிரச்சனை இன்னைக்கு ஸ்டே நீ எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 0 வேல்யூ போட்டாங்க. இப்போ என்னன்னா அவன் பேங்க்ல லோன் வாங்கி வச்சு உள்ள உட்காந்துட்டு இருக்கிறான். பேங்க்காரன் கழுத்தை பிடிக்கிறான், உடனே கேட்டு பிரச்சனை எவ்வளோ வருதுன்னு அவன் கழுத்தை இருக்கிறான். பேங்குக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டி லேண்டே வந்து அதை மாதிரி கோயில் நிலங்களையும் கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட்லையும் கூட அது மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே ஏதாவது அது இந்த அவங்களுக்குள்ள பத்திரம், அதுக்கு முன்னாடி தாய் பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வாங்கினாங்கன்னா நேராக ஒழுங்காக போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். இன்றைக்கி வந்து ஏமாத்துறவங்க ஏதோ காசை கொடுத்து அப்ரூவலும் வாங்கிடுறாங்க. நம்ம அப்ரூவல் இருந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கோம். கிளைண்ட்டுக்கிட்ட அன்அப்ரூவ்டு வாங்கிடாதப்பா ஃப்ளாட்டு வாங்காத அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃப்ளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டு லேண்டை வாங்கிட்டிங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு கத்திக்கு மேலே நிற்கிற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் என்றைக்கு வேணாலும் அந்த அன்அப்ரூவ்டு சரியாக பிளான் வாங்காமல் கட்டப்பட்ட பில்டிங்கை எப்போ வேணால் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், டெமாலிஷன் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி நம்ம விஷயங்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் வந்து அப்ரூவ்ட் லேண்டாக வாங்குங்க. அதான் வரைபடம், அதாவது பிளான் அப்ரூவல் பண்ணி அதுக்கு சிஎம்டி. இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கும்போது வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்றீங்கல்ல சார், வாங்குறவங்க வந்துட்டு அப்ரூவ்டு இதுவா பார்த்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்ரூவல் இல்லாமலே எப்படி சார் அத்தனை மாடிகள் கட்டுவாங்க? அப்போ அப்ரூவ்டு இல்லைன்னா அவங்க வந்து அதிக அளவில் கட்ட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, அதாவது எக்மோர், அந்த மாதிரி முக்கியமான ரொம்ப ஹோம் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 1.5 FSI அப்படிம்பாங்க. 1.5 FSIனா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருந்ததுன்னா நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட்
கட்டலாம். பில்டிங் கட்டிக்கலாம்னாங்க. அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் இருக்கு. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாதி தான் கட்ட அலவுடு 1.5. ஆனால் இங்கே இருக்கிற பில்டிங்லாம் பாருங்க, ஒவ்வொரு பில்டிங்கும் 3 மாடி 4 மாடி உட்காந்துட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ அது வயலேஷன். ஸோ இந்த வயலேஷன் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எனி டைம் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி டெமாலிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அப்போ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே இது மாதிரி பண்ணுறவங்க அப்ரூவ்டு ஃப்ளாட்டு அன்அப்ரூவ்டு ஃப்ளாட்டுன்றது எப்படி விற்கிறாங்கன்னா, அவங்க அப்ரூவல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் அப்ரூவ்டு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அதை மட்டும் முதல்ல விற்றுருவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ண, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 விற்றுருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ரேட்டு, நல்ல மார்க்கெட் ரேட்டு விற்றுருவாங்க. விற்றுட்டு அவங்களுக்கு வந்து அங்கே போய் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுவாங்க, எல்லாருக்கும் இபி கனெக்ஷனும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கு மேலே கட்டுவான். கட்டிட்டு அங்கே ட்ரைனேஜ் எல்லாம் முடிச்சு கனெக்ஷனை முடிச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது பில்டிங் எவ்வளோக்கு விற்பாங்கன்னா இது வந்து 10,000 ரூபாய்க்கு கனெக்ட் பண்ணி விற்றுருப்பாங்க. மேலே அதுக்கு மேலே கட்டுற அன்ஆத்தரைஸ் பில்டிங் 3,000 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, எப்பா 10,000 ரூபாய்க்கு அவங்க வாங்க, நான் 3,000 ரொம்ப சீப்பாக கிடச்சிருப்பா, பரவாயில்லப்பா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுற பில்டிங்லாம் வந்து என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். கவர்மெண்ட்டில் தான் பிரச்சனை வரணும்னு இல்லை. இப்போ எக்மூரில் நான் பார்த்த ஒரு கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க இவனுக்கு பிரச்சனை, அவன் அன்அப்ரூவ்டு கண்டுபிடிச்சான். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மொட்டை கடிதாசி நேராக கார்பரேஷனுக்கு சிஎம்டிக்கு இது மாதிரி அன்அப்ரூவ்டு ஆக்சிடென்ட் அதுக்கு மேலே ஹைகோர்ட்லேயே ஒரு கேஸை போட்டு விட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க மேலே அன்ஆத்தரைஸ் எடுங்க, அது டெமாலிஷன் நோட்டீஸ் எடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன டிஃபெண்ட் பண்ணுறாங்க, சார் நான் 3 மாடி தான் சார் கட்டியிருக்கேன், என் பக்கத்தில் 5 மாடி கட்டியிருக்கான் சார், அவனை எடுக்கல, அவனை விட்டுட்டு என்ன மட்டும் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிஎம்டி கிட்ட அவங்க சண்டை போடுறாங்க. இப்போ அவன் என்ன சொல்லலாம், சார் இது ஹைகோர்ட் உத்தரவு, உன் மேலே எடுக்க சொல்லி உத்தரவு நாங்கள் எடுக்கிறோம், அவனை பற்றி இன்னும் ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு வரல, அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃப்ளாட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான அப்ரூவல், எல்லா விதமான அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். அப்ரூவல்னால் பில்டிங் அப்ரூவல் மட்டும் இல்லை, இப்போ வந்து இசின்றாங்க, என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேட் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஓஎம்ஆரில் கட்டக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள், இதுல கடற்கரையில இருந்து இவ்வளவு தூரம், கடற்கரையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கணும்ன்றாங்க. அப்புறம் அந்த நீர்நிலைகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம். இப்போ வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகளை ஒட்டி தான் கட்டுறாங்க. அந்த நீர்நிலைகளை ஒட்டி கட்டுறவங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்ன்றதை வந்து வாங்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கி கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த பில்டிங்லாம் கரெக்டாக பக்காவாக கட்டி முறைப்படி கட்டியிருக்கோம், கரெக்டாக கட்டியிருக்கோம்னு சொல்லி அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்றதையும் கேட்டு வாங்கணும். எல்லாமே பக்காவாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ என் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்று சொல்லுவேன், சப்பா நீங்கள் உங்களோட கையில் காசு இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல பேங்க்லேருந்து கொஞ்சம் லோன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி லோன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிங்கன்னா, நான் ஒரு பக்கம் சர்வே பண்ணுறதுக்குள்ள அவங்க பேங்குகளில் லோன் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு அட்வொகேட்டை கொடுத்து அவங்க ஒரு செக்அப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டபுள் செக்அப். இப்போ நம்ம வந்து திடீர்னு உடம்புல நெஞ்சில் வலிக்குதுன்னா ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே ஓகே நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா நம்ம உடனே போய் பண்ணிடுவோம்னா பண்ண மாட்டோம். உடனே அதை தூக்கிட்டு போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன் போவோம். ஸோ அது மாதிரி இப்போ சொத்து வாங்கும்போது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கும்போது நீங்கள் ஒருத்தர் ஒப்பீனியனோட 2 ஒப்பீனியன் 3 ஒப்பீனியன் கூட வாங்க, தப்பு இல்லை. குறிப்பா பேங்க்ல லோன் வாங்குறதுல அதை தான் சொல்லி அதுவும் நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு விஷயத்துல. என் கிளைண்ட்ட என்னென்ன சொல்லலாம், சார் நான் வந்து எதுனாலும் நீங்கள் லோனும் வாங்கிக்கப்பா, பேங்க்ல லோன் வாங்கி அவன்கிட்ட வாங்கிக்கணும்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் அப்போ நான் இனிமேல் உங்கள்கிட்ட எதுக்கு சார் ஒப்பீனியன் வாங்கணும்னா அங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் பண்ணாங்க. ஆனால் அதுவும் ஒரு பெரிய விதமான தப்பாகவும் இருக்குது. எப்படின்னா பேங்க்கில் உள்ளவங்க அட்வொகேட்டு அந்த ஒப்பீனியன் பார்க்குறதுக்கும் நம்ம ஒப்பீனியன் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேங்க்கில் உள்ளவங்க இன்றைக்குள்ள சூழ்நிலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒப்பீனியன் பார்க்குறாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரு வேலை செய்கிறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இவர் பணம் இவ்வளோ கொடுத்துருவாரு, அப்போ அதில் லீகலில் 1-2 குறைகள் இருந்தாலும் அது பரவாயில்ல, நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் இவன்கிட்ட கொடுக்குற கடன் பணம் வந்துருமா வராதா அவ்வளோதான். அதுதான் பேங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்க்கணும், பேங்க் லாயர் சில பேங்க்லாம் சார் பரவாயில்ல சார், அவங்கள ஏதாவது அந்த லாயர் சார் இதெல்லாம் சரியில்லை வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் கொடுத்தா கூட உடனே அவங்க பேங்க் லோன் கொடுக்குறவங்க, ஏன்னா அவங்க பேங்க் லோனை கொடுத்து அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணணும், சார் இதெல்லாம் மைனர் இஷ்யூ சார், அதில் கவர் பண்ணிக்கலாம் சார், அவருக்கு இவ்வளோ இது இருக்குது சார், அவர்கிட்ட ஒரு நோட்டரி அஃபிடேவிட் வாங்கிக்கலாம் சார், இது ரிஸ்க் வந்தால் எப்படி வாங்கிக்கலாம் சார்னு சொல்லி அதை கவரப் பண்ண பார்க்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு பாருங்கள், அது ஒன்று, அது ஒரு சேஃப்டி.
பேங்க்லேயும் கொஞ்சம் லேர்ன் வாங்க, செகண்ட் ஒப்பீனியன். நீங்களும் அந்த எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படிங்க. படித்து பார்த்து என்ன இருக்கு எல்லாம் இதுக்கு அந்த அட்வொகேட்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. எப்படி சார் என்ன சார் ஒரு ரிட்டர்ன் ஒப்பீனியன் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிட்டர்ன் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதை படித்தா பார்த்தாலே ஓரளவுக்கு அதுலேயே நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். அப்போ அதில் உங்களுக்கு டவுட் வரும். அப்போ வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் அதில் இன்னும் சார் அந்த அட்வொகேட்டை போய் திருப்பி போய் கேட்கலாம். சார் நீங்கள் இப்படி இருக்க சார், இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஏமாத்து பண்ணியிருந்தா என்ன. அப்போ அவரும் யோசிப்பார், நீங்களும் யோசிப்பீங்க, அதை எப்படி ரூல் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசலாம். இப்போ இதை சொல்லும்போது ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் அட்வொகேட்டை விட நாங்கள் புத்திசாலியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ நான் என் கிளைண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஹார்ட் வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை கேளுங்க. அவனுக்கு இருக்க அறிவு ஒரு டாக்டர்கிட்ட விட 10 மடங்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் பட்டுட்டான். தனக்கு தானேன்னு வரும்போது ஒரு விஷயத்தை அவன் பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். இப்போ தனக்கு ஒரு ஆளுக்கு சுகர்னு ஒரு வியாதி வந்ததுன்னா, சுகரை பற்றி எங்கே பேசினாலும் எங்கே வெளிப்படுறா உடனே என்னது பார்ப்பான். ஒரு ஹார்ட் வியாதினா அதே மாதிரி. அப்போ அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சவனா ஒரு நாலேஜ் இருக்கும். அவன் ஒருத்தன் அப்படி சொல்கிறான்னா அவனை அப்படி நம்ம எடுத்துக்கணுன்ற விஷயம் இல்லை. அவன் சொல்கிற கருத்து இப்படி இருக்குது சார், அட்வொகேட் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நமக்குள்ள கருத்து ஒரு 4 விஷயமா கலந்து ஆலோசனை பண்ணி, ஓகே இது போகலாம் போக வேண்டாம், வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த அன்அப்ரூவ்ட் பற்றி பேசணும்ல சார், ஈவன் ஃப்ளாட்ஸ்லேயே வந்துட்டு 2 ஃப்ளோருக்கு வாங்குறாங்க, 3வது ஃப்ளோர் கட்டி விற்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அன்அப்ரூவ்ட் ஃப்ளாட்ஸ்க்கு எல்லாமே பேங்க்ல லோன் கொடுக்குறாங்களே சார், அது எப்படிங்க சார்? பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்கில் நேஷனலைஸ்டு பேங்க்கு, அப்புறம் மற்ற கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குற பேங்க்லாம் ஒரு சில பேங்க்லாம் இருக்குது. அது பேர் நேம் குறிப்பிட பரவாயில்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நேஷனலைஸ்டு பேங்க்னா நான் உங்களுக்கு 8%, 9%ல் இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னா அவங்க 14%, 15%ல் கொடுக்குறாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அத்தாரிட்டியில் கொடுக்குறாங்கன்னா, இல்லை இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ பிஸ்னஸ். நான் பணம் அவனுக்கு கடன் கொடுக்குறேன், இது வருமா வராதா அவ்வளோதான் அவனுக்கு. இப்போ அந்த மாதிரி இப்போது ப்ரைவேட் பேங்க்ஸில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இவ்வளோ இருக்குது சார், ப்ராப்பர்ட்டி வேல்யூ 1 கோடி, நம்ம கொடுக்குறது 50 லட்ச ரூபாய் தான், நாளைக்கு அவன் தரலன்னா கூட இதை அப்படியே செட் பண்ணி மாற்றி விட்டால் கூட 50 லட்ச ரூபா நமக்கு வந்துடும் அப்படின்ற கணக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்க அப்ரூவல் பண்ணிட்டு அவங்க ஒரு பேங்க் லோனை கிடச்சிச்சு, பேங்க் லோன் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே நம்ம அது டைட்டில் கிளியர் அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. டைட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி சுத்தமாக கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த அட்வொகேட்டோட ஒப்பீனியன், பேங்க்கில் சொல்லக்கூடிய ஒப்பீனியன், உங்களுக்காக படுறக்கூடிய ஒப்பீனியன், உங்களுக்கு சொந்த 4 பேர் தெரிஞ்சுக்கிறவங்க கேட்டு உங்களோட ஒப்பீனியன், இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாறுறவங்க எப்படி ஏமாறுறாங்கன்னா, எந்த மாதிரி அதுகளோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வாங்கும்போது நம்ம சொந்தக்காரனை சொல்லக்கூடாது, திருஷ்டி போட்டுருவோம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றது இல்லை. யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியாம வாங்கணும், யாருக்குமே சொல்லாம சைலண்டா வாங்கணுன்றான். இப்படி பண்றவன் தான் பிளாட்ல மாட்டிக்கிறான். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு லேண்டு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கலாமாப்பான்னு ஒரு 10 பேர் 20 பேர்ட்ட கேட்டால் எவனா ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், சார் இல்லைப்பா அதில் கவர்மெண்ட் ஹுண்டாய் ஃபேக்ட்ரி வரப்போகுதுப்பா, கவர்மெண்ட் எடுக்க போகிறான்ப்பா, நீ கொஞ்சம் யோசனை பண்ணிக்கப்பா, நான் அப்படி கேள்விப்பட்டமான்னு எவனா ஒருத்தன் சொன்னான்னா அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணோம், சும்மா இருக்க மாட்டோம். உடனே அதுக்குண்டான சார் அந்த மாதிரி லேண்ட் எதாவது அக்விஷன் இருக்கா, இல்லை ரோடு வைடனிங் இருக்கா, ரோடு அக்விஷன் இருக்கா அப்படின்னா நம்ம உடனே போய் தாசில்தார் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, இல்லை சம்மந்தப்பட்ட அந்த லேண்ட் அக்விஷன் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே நம்ம போய் விசாரணை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அது யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் பக்கத்து வீட்டில் சில இடம்னா அவன் போட்டிக்கு அவன் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சி அப்படி தான் போகிறவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம விசாரிப்போம், நல்லபடியாக விசாரிப்போம். அதே மாதிரி அவன் வாங்கிட்டு போகிறான், நமக்கு வேறு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், இந்த பழம் புளிக்கும், அந்த வேறு பழம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது தான் நல்ல விஷயமா இருக்குமே தவிர, அதை விட்டுட்டு ரொம்ப ஷார்ப்பாக இது பண்ண மாட்டேன், ரொம்ப யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வாங்குறது அப்படின்றவங்க தான் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள், எந்தெந்த விஷயங்களை பாதுகாப்பாக என்னென்ன விஷயங்களை விசாரிக்கணும், என்னென்ன இது பண்ணணுன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக என்கொயரி பண்ணால் நம்மளாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதை எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சார், இப்போ அன்அப்ரூவ்டாக சிலர் வாங்கிடுறாங்க, ரொம்ப நாளாக இருக்குது, அது திரும்ப அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண முடியுமா? ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லே அவுட்டும் அன்அப்ரூவ்டு லே அவுட்டுக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லே அவுட் ஃப்ளாட் ஒரு அன்அப்ரூவ்டோட 1 மடங்கு 2 மடங்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது.